ஸ்பெசிஃபிசிட்டி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வெப் டெவலப்மெண்ட்ல. அதுதான் வந்து உங்களோட வெப் பேஜ்க்கு எப்படி ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும். ஸோ ஸ்பெசிஃபிசிட்டி முதல்ல எதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னா, இன்லைன் எலிமெண்ட்க்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கும். உதாரணத்துக்கு ஸ்பெசிஃபிசிட்டிய வச்சு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கலாம். இப்ப இங்க நானு H2 எலிமெண்ட் ஒண்ணு போட்டுக்கிறேன். ஸோ இதுல வந்து மெயின் ஹெட்டிங் போட்டுக்கிறேன். ஓகே. சேவ் பண்ணிக்கோ. மெயின் ஹெட்டிங் H2. ஓகே. இப்ப இந்த மெயின் ஹெட்டிங்க்கு நான் கிளாஸ் நேம் போட்டுக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து டைட்டில்னு போடுவோம் நம்ப. டைட்டில். ஓகே. சேவ். இப்ப நான் சிஎஸ்எஸ்ல போயிட்டு, இப்ப நான் H2 எலிமெண்ட் செலக்ட் பண்ணி, இதுக்கு வந்து எனக்கு இ இந்த H2 கலர் வந்து ரெட் கலர்ல வேணும்னு போடுறேன். அப்புறம் கீழ நான் அந்த டைட்டில்னு ஒரு கிளாஸ் நேம் போட்டேன் பார்த்தீங்களா? அத டார்கெட் பண்ணி, அதாவது டாட் டைட்டில் அப்படின்னு டார்கெட் பண்ணி, இதுல கலர்ன்னு சொல்லி நான் ப்ளூ கலர் போடுறேன். ஓகே. ஸோ, இப்ப எனக்கு H2வும் இதுதான், டைட்டில்ன்ற கிளாஸ் நேமும் இதுதான். ஒரே விஷயத்த தான் நான் வந்து 2ஆ டார்கெட் பண்ணியிருக்கேன். ஓகே. எலிமெண்டாவும் டார்கெட் பண்ணியிருக்கேன். கிளாஸாவும் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ, எனக்கு இந்த மெயின் ஹெட்டிங் ரெட் கலர்ல வரும்னு நெனைக்கிறீங்களா? ப்ளூ கலர்ல வரும்னு நெனைக்கிறீங்களா? ஓகே. நீங்க சொல்லலாம், H2 முதல்ல வருது. H2 முதல்ல போட்ட, அதனால ரெட் வரலாம். அதுக்கப்புறம் நீ டைட்டில் போட்டிருக்க. அப்போ செகண்ட் ப்ளூவா மாறிரும். இப்ப நான் சேவ் பண்றேன். ப்ளூ வந்துச்சு. இப்ப நான் இந்த டைட்டில்ல வந்து நான் மேல ஏத்துறேன். H2வ கீழ இறக்கிறேன். ஓகே. இப்ப பாருங்க டைட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. H2 செகண்ட்ல இருக்கு. இப்ப டைட்டில் முதல்ல ப்ளூவா மாறி, அதுக்கப்புறம் H2 ரெட்டா மாறிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சேவ் பண்றேன். ஸ்டில் ப்ளூவா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுதான் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒண்ணோட இன்னொன்னு வந்து முக்கியமானதா இருக்கும். அத விட இன்னொன்னு முக்கியமானதா இருக்கும். நம்மட்ட நெறைய செலக்டர் இருந்தாலும், லைக் எலிமெண்ட், அட்ரிபியூட், கிளாஸ், ஐடி அப்படின்னு எத்தன செலக்டர்ஸ் இருந்தாலும், இதுல எது வெயிட்டு, எது செகண்ட் அப்படின்னு இருக்கு. இதான் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ இதுல முதல்ல மேல இருக்கிறது இன்லைன் ஸ்டைல். இப்ப நான் இந்த கிளாஸ் அழிச்சுட்டு, இப்ப H2 ஓட இருப்போம். இப்ப நம்மளுக்கு H2 அப்படின்னு சொல்லி எலிமெண்ட் போட்டு கலர் வந்து ரெட்ன்னு இருக்கு. ஓகே. நான் இந்த கிளாஸ் அழிச்சிடுறேன். சேஃப். ஓகே. இப்ப நம்மட்ட ஒரு H2 இருக்கு. அது வந்து ரெட் கலர்ல இருக்கு. இப்ப நான் இங்க ஒரு இன்லைன் ஸ்டைல் போட்டேன் அப்படின்னா, அதாவது ஸ்டைல் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் போட்டு, அதுல வந்து கலர்ன்னு போட்டு, அத வந்து நான் இந்த பர்ப்பிள் கலருக்கு மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப சேவ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மெயின் ஹெட்டிங் வந்து பர்ப்பிள் கலரா மாறிடுச்சு. இப்ப நான் இந்த சிஎஸ்எஸ்ல ஐடி செலக்ட் பண்ணி நான் கலர் மாத்த ட்ரை பண்ணானோ, இல்ல கிளாஸ் நேம் செலக்ட் பண்ணி கலர் மாத்த ட்ரை பண்ணானோ, இந்த மாரி H2 எலிமெண்ட் இந்த மாரி சாதாரண எலிமெண்ட் போட்டு கலர் மாத்த ட்ரை பண்ணாலும் மாறாது. ஏன்னா ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறது வந்து இந்த இன்லைன் ஸ்டைல். இப்ப இந்த இன்லைன் ஸ்டைல வந்து எதுவுமே வெட்ட முடியாது. இதுதான் முதல்ல முக்கியத்துவம் குடுக்கும். இது வந்து நீங்க எப்பவுமே எப்படியுமே மாத்த முடியாது. ஒரே ஒரு விஷயத்தினால மாத்த முடியும். அதுதான் இம்போர்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெட் கலர் இம்போர்டன்ட்டா இருக்கும். இந்த இம்போர்ட்டன்னால மட்டும் தான் இன்லைன் ஸ்டைல உடைச்சு வெயிட்டா ஆக முடியும். ஆனா, இந்த இம்போர்டன்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, யூஸ் பண்றதுக்கான வேலையும் உங்களுக்கு வராது. இருந்தாலும் நான் ஏன் இந்த இம்போர்டன்ட் ஸ்டைல சொன்னேன் அப்டின்னா, இந்த மாரி ஒரு விஷயம் இருக்குன்றதுக்காக தான். ஆனா, இந்த இம்போர்டன்ட் ஸ்டைல வந்து நீங்க முடிஞ்சா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ, அழிச்சிருவோம் நம்ப. உங்களுக்கு ரெட் கலர்ல மெயினா வேணும் அப்டின்னா, நீங்க ரெட் கலர்ல இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா ஓகே. அடுத்ததா வர்றது தான் ஐடி. ஐடி செலக்டர்ஸ். இப்ப நான் ஐடின்னு போட்டு, இப்ப இந்த இதுல வந்து டைட்டில், ஐடி நேம் டைட்டில்ன்னு போட்டு, இப்ப நான் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணி டைட்டில் அப்படின்னு போட்டு, இப்ப நானு கலர் அப்படின்னு போட்டு, ப்ளூ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, எனக்கு இன்லைனுக்கு அடுத்ததா இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற ஒரு விஷயம் தான் ஐடி. இப்ப நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா, ப்ளூ கலர்ல மாறிடும். ஸோ, நோ லாங்கர் ரெட் கலர் வேலை செய்யாது. இந்த ப்ளூ கலர உடைச்சு நான் வந்து இன்னொரு ரூல்ஸ வந்து ஓவர் ரைட் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து இன்லைன் ஸ்டைல்னால தான் முடியும். அதனால தான் அது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அடுத்த இடத்துல இருக்கிறது ஐடி. ஐடிக்கும் அடுத்த இடத்துல இருக்கிறது கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்லைன் ஸ்டைல். 2வது ஐடி. அதான் 2வது முக்கியத்துவம். 3வது முக்கியத்துவம் கிளாஸ்க்கு. 4வது முக்கியத்துவம் தான் எலிமெண்ட்க்கு. சாதாரண H2, பேராகிராஃப், டிஃப் எலிமெண்ட். சாதாரண எலிமெண்ட்க்கு தான் 4வது முக்கியத்துவம். இப்ப நம்ம ஸ்பெசிஃபிசிட்டி ஃபார்மேட் பார்ப்போம். அதாவது வந்து ஏ, பி, சி, டி. ஸோ இதுல ஏ தான் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி.
பி செகண்ட் ஸ்பெசிஃபிசிட்டி, சி தேர்ட் அண்ட் தென் டி லாஸ்ட்டா வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாரி இன்லைன் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி. அதனால ஏல தான் அதோட ஸ்பெசிஃபிசிட்டி ஆரம்பிக்கும். அதாவது ஏன்னா ஃபர்ஸ்ட்ல 1 போட்டு இப்ப நம்ம காமா போட்டு மத்ததெல்லாம் 0, 0, 0 வரும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிசிட்டி ஏல இருக்கு. அண்ட் தென் அடுத்துல இருக்கிறது தான் வந்து ஐடி. ஐடியோட பில இருக்கு. அதோட ஸ்பெசிஃபிசிட்டி செகண்டா. அதனால 0, 1, 0, 0 அப்படின்னு வரும். அடுத்ததா இருக்கிறது கிளாஸ். இதோட ஸ்பெசிஃபிசிட்டி வந்து சில இருக்கு. அதனால 0, 0, 1, 0 இப்படி வரும். கடைசியா தான் இருக்கிறது எலமெண்ட். இதோட ஸ்பெசிஃபிசிட்டி டில இருக்கு. அதனால 0, 0, 0, 1 இப்படி வரும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்பெசிஃபிசிட்டி கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மட்ட டிஃப் உள்ளுக்கு இருக்கிற பேராகிராஃப் இத நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இதோட ஸ்பெசிஃபிசிட்டி இதுல இருக்கும். இதோட இது 2மே வந்து சாதாரண எலிமெண்ட். அதனால இதோட ஸ்பெசிஃபிசிட்டி டில தான் இருக்கும். அதாவது 0, 0, 0, 2 இப்படி வரும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிசிட்டி இங்க தான் இருக்கும். இந்த டீப் உள்ளுக்கு இருக்கிற பீக்கு வந்து நான் வேற ஏதாவது கிளாஸ் நேம் போட்டு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த கிளாஸ் நேம் வந்து உதாரணத்துக்கு வந்து டாட் பாக்ஸ். அது உள்ளுக்கு இருக்கிற டாட் கவர். இப்ப இந்த 2 கிளாஸ் நேம் போட்டிருக்கேன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிசிட்டி எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில இருக்கும். அதனால 0, 0, 0 சாரி 2, 0 இப்படி வரும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிசிட்டி சில இருக்கும். இப்ப அடுத்தது நம்மட்ட சும்மா மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி, அது உள்ளுக்கு இருக்கிற டாட் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம், அது உள்ளுக்கு இருக்கிற பி எலிமெண்ட். இப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிசிட்டி எந்த லெவல்ல இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்மட்ட இன்லைன் ஸ்டைல் இல்ல. அதனால 0. செகண்டா நம்மட்ட ஐடி இருக்கு. அதனால 1. தேர்டா நம்மட்ட கிளாஸ் நேம் இருக்கு. அதனால 1. கடைசியில நம்மட்ட எலிமெண்ட் இருக்கு. அதனால இன்னொரு 1. இப்ப பாத்தீங்கன்னா மெயின்னால உங்களுக்கு பி ஸ்பெசிஃபிசிட்டி கிடைக்கும். அப்புறம் கிளாஸ்னால உங்களுக்கு சி ஸ்பெசிஃபிசிட்டி கிடைக்கும். கடைசியா எலிமெண்ட்னால உங்களுக்கு டி ஸ்பெசிஃபிசிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிசிட்டி வந்து இத விட பெருசு. இந்த ஸ்பெசிஃபிசிட்டி இத விட பெருசு. ஸோ உங்களுக்கு புரியுதா? இதோட ஸ்பெசிஃபிசிட்டி எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டுன்னு. ஸோ இது எல்லாத்த விட நம்மளுக்கு இன்லைன் ஸ்டைல் தான் ஆக மேல உள்ள ஸ்பெசிஃபிசிட்டி. நீங்க என்னதான் இவ்வளவு ஸ்டைல் நீங்க போட்டிருந்தாலும் உங்க சிஎஸ்எஸ்ல நீங்க இன்லைன் ஸ்டைல் உள்ளுக்கு போயிட்டு சிம்பிளா ஒரு ரூல்ஸ் போட்டீங்க அப்படின்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல பெஸ்டா உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா நீங்க ஐடி இன்லைன் ஸ்டைல் இது ரெண்டும் முடிஞ்ச அவாய்ட் பண்ணு. நீங்க முழுக்க முழுக்க கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அப்பதான் ஸ்பெசிஃபிசிட்டியை கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு ஐடியா வரும். இந்த கிளாஸோட 5 கொஸ்டின் இருக்கு. ஸோ இதை பவுஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் பண்ணிங்க. இதை செய்ய ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல கண்டினியூவா நான் இதை சொல்லி கொடுக்குறேன். So firstல இருக்கிறது which CSS selector will have higher specificity? A class selector or an ID selector. So எந்த செலக்டருக்கு ஹை ஸ்பெசிபிசிட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸா இல்லைன்னா ஐடியா அப்படி. ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியும் ஐடி தான் அப்படின்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல ஐடி தான் இருக்கும். அடுத்து தான் கிளாஸ் வரும். அடுத்தது consider the following CSS selectors. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா lowest to highest. ஸோ ஆக லோவர்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம். அதாவது பட்டன் அப்படின்ற கிளாஸ் நேம் இதான் லோவஸ்டா இருக்கு. அடுத்தது வந்து சூடோ கிளாஸஸ் டாட் பட்டன் ஹோவர் அப்படின்ற சூடோ கிளாஸ் வரும். மூணாவது இடத்துல இருக்கிறது அதான் ஹையஸ்ட். இது வந்து சப்மிட் அப்படின்ற ஐடி நேம் வரும். ஸோ பட்டன் சப்மிட் அண்ட் பட்டன் ஹோவர் இது வந்து லோவஸ்ட் டு ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி நம்ம பண்ணியாச்சு. மூணாவது கொஸ்டின் வந்து given the following CSS rules which one will apply to an element with class intro and ID main. ஸோ மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா given the following CSS rules which one will apply to an element with class intro and ID main. ஓகே. இப்ப நம்ம இந்த பேராகிராஃப் இருக்கு. இதுல இன்ட்ரோன்ற ஒரு கிளாஸ் நேம் இருக்கு. மெயின்ற ஒரு ஐடி நேம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நானு இங்க சிஎஸ்எல் போட்டிருக்கேன். இப்ப நம்மளுக்கு இந்த பேராகிராஃப் வந்து ரெட் கலர்ல மாறுமா, ப்ளூ கலர்ல மாறுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட மெயின்ன்ற ஐடியும் இருக்கு, இன்ட்ரோன்ற கிளாஸும் இருக்கு. ஆனா ஐடிக்கு தான் வந்து ஸ்பெசிபிசிட்டி அதிகம்னால நம்மளுக்கு ப்ளூ கலர்ல தான் மாறும். பாத்தீங்கன்னா பாருங்க பேராகிராஃப் ப்ளூ கலர்ல மாறி. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஐடி. 4 கொஸ்டின் வந்து நம்மகிட்ட ஒரு டிஃப் இருக்கு. அந்த டிஃப்க்கு வந்து இன்லைன் ஸ்டைல் ஒன்னு இருக்கு. கலர் ரெட்னு சொல்லி அண்ட் தென் கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் ப்ளூன்னு போட்டு நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து அதுக்கு ப்ளூ கலரும் கொடுத்துருக்கோம். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ அந்த கிளாஸ் நேம் ஒர்க் ஆகுமா ப்ளூ கலர் இல்லைன்னா அந்த இன்லைனோட கலர் ரெட் கலர் இது வேலை செய்யுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்மகிட்ட டிஃப் இருக்கு. இந்த டிஃப் உள்ளுக்கு வந்து ஒரு H1 இந்த H1 உள்ளுக்கு ஹெட்டிங் அப்படின்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்போ இந்த டிஃப் உள்ளுக்கு ஒரு இன்லைன் ஸ்டைல் போட்டுக்கோம். ஸோ இது கலர் வந்து ரெட்னு போட்டுக்கோம் இன்லைன் ஸ்டைல். இப்போ இது கூட வந்து கிளாஸ் நேம் போட்டுக்கோம். அது பேர் வந்து டெக்ஸ்ட் ப்ளூன்னு போட்டுக்கோம். இந்த டெக்ஸ்ட் ப்ளூவை நம்ம சிஎஸ்எஸ்ல போடுவோம். கலர் மாத்துவோம். டாட் டெக்ஸ்ட் ப்ளூ இதோட கலர் வந்து ப்ளூ. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர் வேலை செய்யுமா இல்ல இங்க இருக்கிற இன்லைன் ஸ்டைலோட ரெட் கலர் வேலை செய்யுமா சேவ் பண்ணுவோம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இன்லைன் ஸ்டைல் ரெட் கலர் தான் வேலை செஞ்சிருக்கு. ஏன்னா இன்லைன் ஸ்டைல் தான் முதல்
ஸ்பெசிஃபிசிட்டி, அப்புறம் தான் கிளாஸ். கடைசியா 5வது நீங்க எப்படி வந்து ஒரு சிஎஸ்எஸ் ரூல்ஸ் ஸ்பெசிஃபிசிட்டிய ஓவர் ரைட் பண்ணுவீங்க? இன்னொரு ரூல்ஸ் போடணும் அப்படின்னா. ஸோ சிம்பிள். நீங்க வந்து மோர் ஸ்பெசிஃபிசிட்டிய யூஸ் பண்ணணும். அதாவது கிளாஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கு ஒரு ஐடி நேம் போட்டு அத யூஸ் பண்ணீங்கன்னா, ஐடி நேம் மோர் ஸ்பெசிஃபிசிட்டியா இருக்கும். ஐடி நேமையும் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அத போட்டும் நீங்க மோர் ஸ்பெசிஃபிசிட்டி கொண்டு வர முடியும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு இம்போர்ட்ன்னு யூஸ் பண்ண ட்ரை பண்ண வேணாம். நீங்க அங்க கோட் பண்றப்பயே வந்து உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் முக்கியம், எது செகண்ட் முக்கியம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க அதுக்கு அழகா ஃபாலோ அப் பண்ணிட்டு வந்தாலே, அந்த ஸ்பெசிஃபிசிட்டி அழகா உங்கனால மேனேஜ் பண்ண முடியும். 2வது அந்த கோட் வந்து கிளீனாவும் இருக்கும் பாக்க. ஸோ இந்த மாரி நெறைய கொஸ்டின் வந்து செஞ்சு பழகுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல பாக்குறேன்.